நண்பர்களே வணக்கம். இன்று கோடிக்கணக்கான மக்களின் மனதில் வாழும் பெயர் விஜய். இல்லை, ஜோசப் விஜய். ஆனால் அவர் இந்த உயரத்திற்கு வருவதற்கு ஒரே நாள் தேவைப்பட்டதா? இல்லை, பல நாட்கள் ஆச்சு. விமர்சனங்கள், அவமானங்கள், இவரால் முடியாது என்ற வார்த்தைகள், அதெல்லாம் தாண்டி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்தார். இதெல்லாம் அவர் வர்றதுக்கு ஒரு விஷயம் மட்டும் அவர் விடவே இல்லை, நம்பிக்கை, பாசிட்டிவ் மைண்ட் செட். அப்புறமா அவர் பயன்படுத்திய லா ஆஃப் அட்ராக்ஷன். அவர் தெரிஞ்சு பயன்படுத்தினாரா இல்லை தெரியாமல் பயன்படுத்தினாரா என்று தெரியவில்லை. ஆனால் அவர் எந்த இடத்துல நான் இதை பயன்படுத்தினோ சொல்லலை. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு மனிதன் தினமும் தனது கனவை மனதில் வாழ்ந்தால் ஒரு நாள் அந்த கனவை அவன் வாழ்க்கையாக மாறும். இந்த வீடியோவில் விஜயின் ரகசியம் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் எப்படி தன்னை மனசக்தியை பயன்படுத்தினார், எப்படி ஈர்ப்பு விதி அவருக்கு பாசிட்டிவாக செயல்பட்டது, நீங்களும் எப்படி பயன்படுத்தலாம், எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக. இந்த உலகத்தில் சில மனிதர்களை பார்த்தாலே ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகும். அவர்கள் பேசாமல் இருந்தாலும் அவர்களின் ப்ரெசன்ஸ் அந்த இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஜோசப் விஜய். ஒரு சாதாரண டைரக்டர் மகனாக ஆரம்பித்து இன்று கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக உயர்ந்திருக்கிறார். இது வெறும் சினிமா சக்ஸஸ் அல்ல, இது ஒரு மைண்ட் செட் விக்டரி. பலர் கேட்கிறார்கள், விஜய் இவ்வளவு உயர்த்தியது என்ன? எப்படி இவ்வளோ மக்கள் அவரோட கனெக்ட் ஆனாங்க? எப்படி இவ்வளோ உயரத்துக்கு ஒரு தலைவராக பார்க்க ஆரம்பித்தார்கள்? இதற்கு பின்னால் ஒரு பெரிய பவர் இருக்கிறது. அதுதான் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆமாங்க, இது உண்மையாக அவர் பயன்படுத்திய மெத்தடு. என்னென்ன மெத்தட்லாம் பயன்படுத்தினார் லா ஆஃப் அட்ராக்ஷனில்? ஃபஸ்ட்டு, நீ என்ன நினைக்கிறியோ, என்ன உணர்கிறியோ, எதற்கு நீ எனர்ஜி கொடுக்குறியோ அதே தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். ஆமாங்க, அவர் நிறைய இடத்துல நிறைய மீட்டிங்லாம் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாசிட்டிவ் வார்த்தையை யூஸ் பண்ணுவார், பாசிட்டிவாகவும் இருப்பார். அதிகமாக வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டார், கம்மியாக யூஸ் பண்ணி பேசுவார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப வேல்யூவாக இருக்கும். தேவையில்லாத வார்த்தையை எங்குமே அவர் பயன்படுத்த மாட்டார். ஏன்னா அவர் எனர்ஜிக்கு, அவருடைய உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆள். அவர் எனர்ஜியை எங்கேயும் வேஸ்ட் பண்ண மாட்டார். அதே போல் அவர் சின்ன சின்ன கனவு, சின்ன ஆசைலாம் பேச மாட்டார். எதை எடுத்தாலும் பெரிதாக தான், மிகைப்படுத்தி தான் பேசுவார். சமீபத்தில் கூட ஒரு ஸ்பீச்சில் அவர் முயல் வேட்டைக்கு போகாதீங்க, யானை வேட்டைக்கு போங்கன்னு சொன்னார். இந்த ஒரு லைன்லேயே அவரது மைண்ட் செட் தெரியுது. சின்ன வாழ்க்கையை நினைக்கல. அவருடைய பேச்சு, அவருடைய செயல் எல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கையை நோக்கி தான் பயணிக்கிறது. இது சயின்ஸுக்கும் ஆன்மீகத்துக்கும் நடுவில் இருக்கும் ஒரு மனசக்தி. இது பல வெற்றியாளர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள், பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள், வெற்றியும் பெறுகிறார்கள். விஜய் சாருக்கு ஆரம்ப காலகட்டம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அவருக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கல. பாடி ஷேமிங் செஞ்சாங்க, ஹீரோ ஃபேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. அதையெல்லாம் தாண்டி அவருக்கு டான்ஸ் தெரியாது என்று விமர்சித்தாங்க. ஆனால் அவர் ஒரு சாதாரண மனிதராக இருந்திருந்தால் உடஞ்சி போயிட்டு அதே இடத்துல இருந்திருப்பார். ஆனால் விஜய் சார் என்ன செய்தார் தெரியுமா? அவர் வெளியில் இருந்த சத்தத்தை விட அவர் உள்ளே இருந்த சத்தம் அதிகம். அதுதாங்க, அவர் உலகம் அவரை நம்புவதற்கு முன் அவரை நம்பினார். நம்ம லைஃப்லேயும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய இடத்துல நம்மளும் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஒரு காஃபி வேணும். அந்த டைமில் நம்ம அந்த காஃபி பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருந்தால் யாரோ மூலயமா நம்மளுக்கு காஃபி வாங்கி தருவாங்க. இல்லை அந்த காஃபி குடிக்கிற அந்த சந்தர்ப்பம் நம்மளுக்கு அமையும். நம்ம நினைப்போம், இப்போ தான் நம்ம நினச்சோம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதே போல் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தரை மீட் பண்ணோம் நம்ம நினச்சிட்ருப்போம். இல்லை ஃபோன் பண்ணி பேசணும்னு நினச்சிட்ருப்போம். கரெக்டாக அந்த டைமில் அவங்க கால் பண்ணிவிடுவாங்க. நம்மளுக்கு என்ன தோணும்? ஓய், நான் இப்போ தான் நினச்சோம், உடனே அவங்களே கால் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்க தோணும். அதுதாங்க ஈர்ப்பு விதி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஈர்க்கிறோம். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? விஜய் ரசிகர்களுடன் பேசும்போது ஒரு எமோஷ்னல் கனெக்ஷன் உருவாக்குகிறார். எப்படி தெரியுமா? ரசிகர்களை அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா என்று உறவு முறைகளை வைத்து கூப்பிடுவார். அவங்களோட இருக்க ஒரு எமோஷ்னல் பாண்டிங்கை அவர் உருவாக்குறார். இப்படி மக்களோட அவர் பேசும்போது மக்கள் தங்களை மீறி அவர் மீது அன்பும் அக்கறையும் அதிகம் வைப்பார்கள். நண்பர்களே, ஒவ்வொரு பெரிய வெற்றியும் 2 முறை உருவாகிறது. ஒன்று
மனதில் பிறகு நிஜ வாழ்க்கையில். இதைதான் விஸ்வலேஷன் என்று சொல்வார்கள். ஒரு மனிதன் தன்னை முன்பே வெற்றியாளனாக பார்க்க ஆரம்பித்தால் அவரின் ஆக்ஷன் கூட ஸ்லோலி சேஞ்ச் ஆகும். விஜய் பற்றி எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அவர் பதில் கொடுத்தது என்ன தெரியுமா? அமைதி, அவருடைய வேலை, வளர்ச்சி. இதுதான் பெரிய மனிதர்களின் குணம். எல்லோருக்கும் பதில் சொல்ல நேரம் செலவழிக்காமல் தன் கனவுக்கு நேரம் செலவழித்தார். ஒரு மனிதன் உண்மையாக மக்களை நேசித்தால் மக்களும் அவனை உயர்த்துவார்கள். விஜயின் வெற்றிக்கு காரணம் அவருடைய எளிமை, டிசிப்ளின், பாசிட்டிவ் மைண்ட் செட், நம்பிக்கை. இவையெல்லாம் சேரும்போது பிரபஞ்சம் வாய்ப்புகளை தர ஆரம்பிக்கும். இவற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீ நடிகராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, இல்லை வேலை தேடும் இளைஞராக இருந்தாலும் சரி, இல்லை நான் ஒரு தொழில் தொடங்கணும், வாழ்க்கையில் தோல்வி கண்டவர், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஈர்ப்பு விதி கண்டிப்பாக வேலை செய்யும். அதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? நான் ஒரு 5 சிம்பிள் டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் பாசிட்டிவாக பேசுங்க. உங்கள் கனவை ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அதை தினமும் நினச்சி விஷுவலேஷன் செய்யுங்க. உங்களை சுற்றி இருக்க நெகட்டிவிட்டி மனிதர்களை தவிர்த்திடுங்க. நம்பிக்கையை விடாதீங்க. இந்த 5ம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்று நீ இருக்க நிலையிலேருந்து நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க. ஒரு நாள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க கூட உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஒரு நாள் உன்னை நம்பாதவர்கள் கூட உங்கள் வெற்றியை பார்த்து பேசுவார்கள். அந்த நாளுக்காக இன்னைக்கு உங்களை நீங்கள் நம்புங்க. இந்த விஷயத்தை நான் ஏன் இவ்வளோ ஆழமாக பேசுகிறேன்னா, எல்லோருக்கும் எல்லாம் தெரியுது, ஆனால் அதை நம்ம பயன்படுத்திக்க மாற்றோம். நிச்சயமாக இந்த முறையை நீங்கள் பயன்படுத்துங்க. வாழ்க்கையில் வெற்றி காணுங்கள். வாழ்க்கை உன்னை சோதிக்கலாம், ஆனால் உன் நம்பிக்கையை வெல்ல முடியாது. உன் மனதில் வெற்றி உருவான நாளே உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நம்பிக்கை வைத்திரு, பிரபஞ்சம் உனக்காக நிச்சயம் வேலை செய்யும். வெற்றி உங்கள் அருகில். அதனால் ட்ரீமை பெரிதாக வைங்க, மைண்ட் செட்டை பாசிட்டிவாக வைங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களே உருவாக்குங்க. நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு நாள் உங்கள் பெயரை இந்த உலகமே பேசும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.